எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும், நிம்மதி நிலைக்கணும் தான் நாம் எல்லாரும் ஆசைப்படுவோம். அதுலேயும் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்கும் அன்னை மகாலட்சுமிக்கும் உகந்த நாள். ஆனால் நாம் தெரியாமல் செய்கிற சில சின்ன சின்ன தவறுகள் நம்ம வீட்டுக்குள்ள தரித்திரியத்தை கூட்டிட்டு வந்துடும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை நாம் தப்பி தவறி கூட செய்யக்கூடாத அந்த 3 விஷயங்கள் என்ன, அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை எப்படி வீட்டை சுத்தம் செய்யணும், விசேஷமான பூஜை முறைனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாத அந்த 3 தவறுகள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, கடனாக கொடுத்தல் மற்றும் வாங்குதல். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் இருக்க மகாலட்சுமி அம்சம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அன்னைக்கு யாருக்கும் பணம் கொடுக்கிறதோ இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து நாம் கடன் வாங்குறதோ கூடாது. அதிலும் முக்கியமாக பால், தயிர், உப்பு, ஊசி இந்த பொருட்களை அன்னைக்கு யாருக்கும் தானமாகவோ இல்லைனா கடனாகவோ கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டு செல்வ நிலைமை பாதிக்கும். 2, கோபமும் சண்டையும். மகாலட்சுமிக்கு அமைதியான இடம்தான் பிடிக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலையும் சரி, முக்கியமாக சாயங்கால நேரத்துலையும் சரி, வீட்டில் சத்தம் போட்டு பேசுகிறதோ, கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுறதோ, குழந்தைங்களை அடிக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. எந்த வீட்டில் எப்பவும் சத்தம் கேட்டுட்டே இருக்கோம் அங்கே மூதேவி வந்துடுவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் சண்டை சச்சரவுகள் வெள்ளிக்கிழமை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். 3, நகம் வெட்டுதல் மற்றும் தலைமுடி வெட்டுதல். அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, வீடு துடைக்கிறது இதையெல்லாம் தவிர்க்கணும். இது எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும். இல்லத்தை தூய்மைப்படுத்தும் முறை. பூஜைக்கு முன்னாடி வீடு சுத்தமாக இருக்கணும். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு துடைக்க கூடாது. அதனால் முந்தின நாளான வியாழக்கிழமையே வீடு துடைச்சி சுவர் ஓரங்களில் இருக்கும் ஒட்டடைகளை கிளியர் செய்து வீட்டை துடைச்சி தயார் பண்ணி வச்சுக்கணும். வியாழக்கிழமையே குப்பையை ஒதுக்கி தூர போட்டு விட வேண்டும். நிலைவாசல் சுத்தம். வெள்ளிக்கிழமை காலையில் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு அலங்கரிக்கணும். நிலைவாசல் தான் மகாலட்சுமி நுழையிற இடம். வியாழக்கிழமை அன்று வீடு துடைக்கும் போது தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வீடு துடைச்சா கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் விலகிடுங்கிறது ஐதீகம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் குப்பையை வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அன்னைக்கு காலையிலே பழைய குப்பை, தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுங்க. மகாலட்சுமி பூஜை மற்றும் தீப வழிபாடு. மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் விளக்கேற்றுவது ரொம்ப விசேஷம். சாமி படங்களுக்கு வாசனையுள்ள மலர்களை, அதாவது மல்லிப்பூ அல்லது தாமரைப்பூ வைங்க. பஞ்சு திரியில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. முடிஞ்சா ஒரு அகல் விளக்காவது வாசல்ல ஏற்றி வைங்க. ரொம்ப நல்லது நடக்கும். ரொம்ப பெருசா ஒன்றும் நெய்வேத்தியம் செய்யாம 1 டம்ளர்ல பால் அல்லது கொஞ்சம் கற்கண்டு, அதுவும் இல்லைனா ஒரு பழம் வச்சாலே போதும். மனதார வேண்டி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லைனா கேளுங்க. பூஜை முடிந்ததும் வீடு முழுக்க சாம்பிராணி புகை காட்டுங்க. அந்த வாசனை மூதேவி ஓடிடுவா. மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கிடுவாங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்க வறுமை நீங்கி ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறத நீங்களே உணர்வீங்க. முக்கியமான விஷயம்,
சுத்தமும் சிரித்த முகமும் இருக்கிற இடத்துல தான் செல்வம் சேரும். அங்குதான் மகாலட்சுமியும் குடி புகுவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.